திருப்பணி பயிற்சி. உட்புகுமுன். முன்னுரை. 400 ஆண்டுகளுக்கு முன்பு திரிதந்து பொதுச்சங்கம் திருப்பணி பயிற்சியிலே குறிப்பிடத்தக்க ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது. இதன் விளைவாக முதன்முறையாக திருப்பணி பயிற்சியகங்கள் அமைத்து மாணவர்களுக்கு அருள், அறிவு, பணி வாழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தாக்கத்தால் கலை இலக்கிய மறுமலர்ச்சி புத்துயிர் பெற்றிருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் லூத்தரின் தாக்கத்தால் சமய சீர்திருத்தம் பிறப்பெடுத்திருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் பகுத்தறிவு வாதமானது மரபை, அதிகாரத்தை, சமய கோட்பாடுகளை கேள்விக்குட்படுத்தியது. இவற்றின் பாதிப்புகளை பிரெஞ்சு புரட்சி, தொழில் புரட்சி, இரசிய புரட்சி போன்றவற்றில் காண முடிந்தது. தொடர்ந்து 2 உலக யுத்தங்கள். இவை ஒட்டுமொத்தமாக இணைந்து புதிய கேள்விகளை, சவால்களை, பிரச்சனைகளை உருவாக்கின் புதிய பார்வைகளை, பதில்களை, தீர்வுகளை தேடின. திருப்பணி பயிற்சி ஏட்டின் வரலாறு. இந்த வரலாற்று தேடலின் புதிய வார்ப்பாக வந்தது 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம். இச்சங்கத்தின் ஓர் 7 திருப்பணி பயிற்சி தயாரிப்பு குழு திருப்பணி பயிற்சி பற்றி ஒரு விவாதத்திற்கான தொகுப்பை ஏற்கனவே செய்திருந்தது. திருப்பணி பயிற்சியக ஆணைக்குழு இந்த தொகுப்பை சங்கத்தின் முதல் 2 அமர்வுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆய்வு செய்து புதியதொரு தொகுப்பை உருவாக்கியது. சங்கத்தின் 3ஆம் அமர்வில் திருப்பணி பயிற்சி தொகுப்பு விவாதத்திற்கு வந்தது. இக்கட்டத்தில் நிறுத்தங்களும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. இவற்றை உள்ளடக்கி திருத்திய தொகுப்பு 1 தயாரானது. 4ஆம் அமர்வின் போது மீண்டும் இது விவாதிக்கப்பட்டு 1965 அக்டோபர் 28ஆம் நாள் 3 பேர் மறுப்பு தெரிவிக்க 2318 பேர் இவ்வேட்டை ஏற்று வாக்களித்தனர். அன்றே திருப்பணி பயிற்சி விதி தொகுப்பு செயல்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டது. சில சிறப்புகள். திருப்பணி பயிற்சி ஏட்டில் 3 முக்கிய சிறப்பு கூறுகளை முன்னிலைப்படுத்தலாம். அருள்பணி நோக்கு. திருப்பணி பயிற்சி முழுவதும் அருள்பணி நோக்குடையதாக அமைய வேண்டும் என்பது இவ்வேட்டின் அடிநாத சுருதியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருப்பணி மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி முழுவதிலும் அருள்பணி பற்றி கவனம் செலுத்த வேண்டும். எண் 19. இதற்கேற்ப பாடத்திட்டங்கள், பயிற்சி முறைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதனால் மாணவர்கள் மற்றவற்றை விட அருள்பணியினால் அருள் வாழ்வை உறுதிப்படுத்த பயிற்சி பெறுவர். எண் 9. திருப்பணியாளர்கள் பல துறைகளிலும் வல்லுநர்களாக வேண்டும். எண் 18. ஆயினும் திருப்பணி பயிற்சியகங்கள் மாணவரை வல்லுநராக உருவாக்குவதை விட அருள்பணியாளர்களாக உருவாக்குவதையே முதன்மையான, முக்கியமான நோக்கமாக கொள்ள வேண்டும். கடவுள் மைய கல்வி. திருப்பணி பயிற்சியகங்களில் கற்றுத்தரப்படும் பாடங்களும் பயிற்சிகளும் இறை திட்டத்தையும் கிறிஸ்துவின் திரு நிகழ்வையும் மையமாக கொண்டு சுழல வேண்டும். மெய்யியலும் இறையியலும் இக்கண்ணோக்கிலே அணுகப்பட வேண்டும். எண் 15. விவிலியம் இறையியலின் உயிர்நாடியாக அமைய வேண்டும். விவிலியத்தின் ஒளியில் ஒழுக்க இறையியல், திருச்சபை வரலாறு, திருச்சபை சட்டம் ஆகிய பாடங்கள் மறுபார்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிறது இந்த ஏடு. காலத்திற்கும் நாட்டிற்கும் ஏற்ற பயிற்சி. ஒவ்வொரு நாடும் தனது சூழல், அனுபவம், தேவைக்கு ஏற்ப திருப்பணி பயிற்சி முறை திட்டத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எண் 19. இது நிச்சயம் திருச்சபையின் வாழ்வுக்கு செறிவூட்டி செழுமைப்படுத்தும். இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட பயிற்சி முறையின் கீழ் உருவாகும் மாணவர்கள் இன்றைய உலகோடும் மக்களோடும் உறவாடி இயேசுவின் பணியை சிறந்த முறையில் தொடர முடியும் என்பதை இந்த ஏடு தெளிவுபடுத்துகிறது. காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மனித பண்பாட்டிலும் அறிவிலும் அருள் வாழ்விலும் மாணவர்கள் வளர்ந்து முதிர்ச்சியடைய திருப்பணி பயிற்சி ஏதுவாக இருக்க வேண்டும். எண் 13.8. மேலும் கற்பிக்கும் முறைகளும் இடத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும். எண் 17. இன்றைய சில சவால்கள். சங்கம் முடிந்து 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சங்கத்தின் மனப்பாங்கோடும் மறுமலர்ச்சி துடிப்போடும் சங்கத்தையும் கடந்து செல்ல காலத்தின் குறிகள் நம்மை தூண்டி ஈர்த்த வண்ணமிருக்கின்றன. 1995ஆம் ஆண்டு நடந்த இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை பற்றிய நிறை குறை ஆய்வு
திருப்பணி பயிற்சிகளில் மாற்றங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என பரிந்துரைக்கிறது. எங்கோ எப்போதோ உருவான ஓர் இறையியலை தமிழகத்தில் இன்று அப்படியே சொல்லிக் கொடுப்பது அர்த்தமுடையதாக அமையாது. இன்றும் நாம் வாழும் தமிழகச் சூழலில் இந்திய உலகச் சூழல் பின்புலத்தில் மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏற்ப இறையியல் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு தமிழ் மக்களுடைய, இதிலும் சிறப்பாக இங்குள்ள ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு அனுபவத்தில் அது ஆரம்பமாகவே வேண்டும். தமிழகத்தில் உள்ள சாதி, வறுமை, தமிழரின் ஊனமுற்ற ஆளுமை, தலைமை வழிபாடு போன்றவற்றை ஆழமாக ஆய்வு செய்யவும் இவற்றை எதிர்கொள்ளவும் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். வரலாற்று இயேசு ஏழைகளோடு கொண்ட தோழமையும் இவர்களுடைய விடுதலை வாழ்வுக்கு எதிரானவற்றை எதிர்த்ததும் தோழமை எதிர்ப்பு என அழைக்கப்படுகிறது. இத்தகைய தோழமை எதிர்ப்பு மனநிலை மாணவர்களிடமும் உருவாக்கப்படுவது அருள் வாழ்வு பயிற்சியின் ஒரு முக்கிய அம்சமாகும். மாணவர்கள் எதிர்கால பணிக்காக மட்டுமல்ல, இப்போதே பெரும்பாலும் பணித்தளத்தில் உருவாக்கம் பெறுவது சிறப்பாக இருக்கும். இது இவர்கள் யதார்த்த சூழலிலிருந்து அந்நியமாதலை தவிர்க்கும். மேலும் பல் சமயச் சூழலிலும் பல கருத்தியலுக்கு மத்தியிலும் வாழ்பவரோடு இணைந்து பணி செய்யவும் பயிற்சி அமைதல் நலமாக இருக்கும். இவை போன்ற இன்றைய சவால்களையும் திருப்பணி பயிற்சி கணிப்பில் எடுப்பது திருப்பணி பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பணியற்ற தேயு செல்வராசு, கீழமுடிமன், பங்கு திருப்பணியாளர். 10 ஆகஸ்ட் 1998. திருப்பணி பயிற்சி பற்றி இறை அடியாருக்கு அடியார் ஆயர் பவுல் திருச்சங்க தந்தையரோடு இணைந்து நினைவில் என்றும் நிலைக்குமாறு அருளிய விதித்தொகுப்பு. முன்னுரை. விரும்பி எதிர்பார்க்கப்படும் திருச்சபை முழுவதின் மறுமலர்ச்சி கிறிஸ்துவின் உளநிலையில் தோய்ந்த திருப்பணியையே பெரிதும் சார்ந்துள்ளது என்பதை திருச்சங்கம் நன்கு உணர்ந்துள்ளது. எனவே திருப்பணி பயிற்சியின் பெரும் முக்கியத்துவத்தை அது எடுத்துரைக்கிறது. அத்தோடு திருப்பணி பயிற்சியில் ஏற்கனவே 100 ஆண்டுகளாய் பழக்கத்திலிருந்து நல்லவை எனக் கண்ட சட்டதிட்டங்களை உறுதிப்படுத்தவும், அத்துடன் இத்திருச்சங்கத்தின் கொள்கை விளக்கங்களுக்கும் விதித்தொகுப்புகளுக்கும் மாறிவரும் கால நிலைமைகளுக்கும் ஏற்ற பொது முறைகளை புகுத்தவும் சில அடிப்படை தத்துவங்களை அளிக்கிறது. கத்தோலிக்க திருப்பணி நிலையின் ஒருமைப்பாட்டை முன்னிட்டு இத்தகைய திருப்பணி பயிற்சி மறைமாவட்ட திருப்பணி நிலையினர், துறவரத்தார், பல்வேறு வழிபாட்டு முறையினர் ஆகிய எல்லா திருப்பணியாளருக்கும் தேவை. இவ்வொழுங்கு முறைகள் மறைமாவட்ட திருப்பணியாளர்களுக்கென்றே வகுக்கப்பட்டுள்ளன. எனினும் இவை தகுந்த மாற்றங்களுடன் பிற திருப்பணியாளர்களுக்கு ஏற்ப தழுவியமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் திருப்பணி பயிற்சி முறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டம். பயிற்சி முறையை இடங்களுக்கேற்ப தழுவியமைத்தல். மக்களும் மண்டலங்களும் மிக வேறுபட்டிருப்பதால் பொதுவான விதிகளையே அமைக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாட்டினரும் வழிபாட்டு முறையினரும் தனித்தனியான திருப்பணி பயிற்சி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இச்செயல் திட்டத்தை அந்தந்த நாட்டு ஆயர் பேரவைகள் உருவாக்க வேண்டும். இச்செயல் திட்டம் ஆயர் பேரவைகளால் அவ்வப்போது திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு திருத்தூது ஆட்சிப்பீடத்தின் ஒப்புதல் பெற வேண்டும். இவ்வாறாக தனிப்பட்ட கால இட சூழ்நிலைகளுக்கேற்ப இப்பொது விதிகளை தழுவியமைப்பதன் மூலம் பணித்தளங்களின் அருள் பணி தேவைகளுக்கேற்ப திருப்பணி பயிற்சி அமையும். திருப்பணி நிலைக்கான அழைத்தலை ஆர்வத்துடன் ஊக்குவித்தல். அழைத்தலை ஊக்குவித்தலில் கிறிஸ்தவ சமூகத்தின் பொறுப்பு. அழைத்தல்களை பேணி வளர்த்தல் கிறிஸ்தவ சமூகம் அனைத்தின் கடமையாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக முழுமையான கிறிஸ்தவ வாழ்வியல் மூலமே இக்கடமையை நிறைவேற்ற முடியும். நம்பிக்கை, அன்பு, பக்தி உணர்வில் தோய்ந்துள்ள தொடக்க திருப்பணிநிலை பயிற்சி கூடங்களாக குடும்பங்களே அமைகின்றன. இவையும் இவற்றோடு இளைஞர்களை தம் வள வாழ்வில் ஈடுபடுத்தி நிற்கும் பங்குகளும் மேற்கூறிய கடமையை ஆற்றுவதில் துணை புரிகின்றன. சிறுவர், இளைஞர் ஆகியோரை பயிற்றுவிப்பதில் எவ்விதத்திலாவது ஈடுபட்டுள்ள ஆசிரியரும் மற்றோரும் சிறப்பாக கத்தோலிக்க கழகங்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் கடவுளின் அழைத்தலை உணர்ந்து அவ்வழைத்தலுக்கு மனமுவந்து செவிமடுக்க இயலுமாறு அவர்களை பயிற்றுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். திருப்பணியாளர் அனைவரும் இவ்வழைத்தலை வளர்ப்பதில் மிகுந்த திருத்தூது ஆர்வம் காட்ட வேண்டும்.
மேலும் திருப்பணியாளர்கள் தங்களது மனத்தாழ்மை கொண்ட உழைப்புமிக்க அகமகிழ்ச்சியோடு நடத்தப்படும் வாழ்வாலும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் காட்டும் திருப்பணி அன்பாலும் சகோதர ஒத்துழைப்பாலும் இளைஞர்களின் இதயத்தை திருப்பணி நிலைக்கு ஏற்க வேண்டும். அழைத்தல்களை வளர்க்குமாறு தம் மக்கள் குழுவை தூண்டுவதும் அதற்காக எல்லா ஆற்றல்களையும் முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பதும் ஆயர்களது கடமையாகும். ஆண்டவரின் பணிக்காக அழைக்கப்பட்டோர் என தாம் முடிவு செய்தவர்களுக்காக ஆயர்கள் தந்தை போலிருந்து எந்தவித தியாகத்தையும் தயங்காது செய்து உதவ வேண்டும். கிறிஸ்துவின் திருச்சபை ஆட்சி சார்ந்த திருப்பணி நிலையில் பங்கு பெற கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு கடவுளின் பராமரிப்பு ஏற்ற முறையில் உதவிகளையும் அருள் கொடைகளையும் வழங்குகிறது. அழைத்தல்களை பேணி வளர்ப்பதில் இறைமக்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் ஒருமித்து செயல்படுவது கடவுளின் இந்த பராமரிப்புக்கு அவர்கள் அளிக்கும் பதில் மொழியாகும். மேலும் சரியான நோக்குடனும் முழு தன்னுரிமையுடனும் இம்மாபெரும் பணியை நாடுவோர்களின் தகுதியை கண்டறிந்து தேர்ச்சி பெற்றோரை அழைத்து அவர்களை தூய ஆவியாரின் முத்திரையால் இறை வழிபாட்டிற்கும் திருச்சபையின் பணிக்கும் அர்ப்பணிக்கும் அலுவலை திருப்பணியின் முறையான பணியாளர்களிடம் இறை பராமரிப்பு ஒப்படைத்துள்ளது. அழைத்தல்களை பேணி வளர்க்குமாறு ஒருமித்து செயல்படுங்கால் மரபு வழி வந்துள்ள கீழ்வரும் வழிவகைகளை கையாளுமாறு திருச்சங்கம் பரிந்துரைக்கிறது. ஆர்வமிக்க இறைவேண்டல், கிறிஸ்தவ தன்னல மறுப்பு, மறையுரை, மறைக்கல்வி, பல்வேறு சமூக தொடர்பு கருவிகள் ஆகியவற்றின் மூலம் திருப்பணி அழைத்தலின் தேவை, இயல்பு, மாண்பு என்பவைகளை எடுத்துக்காட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு நாளுக்கு நாள் ஆழ்ந்த அறிவூட்டுதல். மறைமாவட்டங்கள், மண்டலங்கள், நாடுகள் ஆகியவற்றில் திருத்தந்தையரின் ஏடுகளின்படி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள அல்லது ஏற்படுத்த வேண்டிய இறை அழைத்தல் நிறுவனங்கள் அழைத்தலுக்கான அருள்பணி செயல்களை முறையோடும் இணைந்தும் திட்டமிட்டு ஆர்வமிக்க முன்விழிப்போடு ஊக்குவிக்குமாறு திருச்சங்கம் ஏவுகிறது. இப்பணியை ஆற்றும் போது இந்நிறுவனங்கள் தற்கால உளவியல், சமூகவியல் அளிக்கின்ற பயன்தரு உதவிகள் அனைத்தையும் கையாள வேண்டும். அழைத்தல்களை வளர்க்கும் பணி தனி மறை மாவட்டங்கள், நாடுகள், துறவரச் சபைகள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றின் வரம்புகளை கடந்து பரந்த நோக்குடன் அமைய வேண்டும். அனைத்து திருச்சபையின் தேவைகளையும் கண்முன் கொண்டு ஆண்டவரின் திராட்சை தோட்டத்தில் பணி புரியுமாறு பணியாட்கள் உடனடியாக அழைக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு சிறப்பாக உதவும் வகையில் இப்பணி அமைய வேண்டும். இளநிலை திருப்பணி பயிற்சியகம் அளிக்க வேண்டிய பயிற்சி. அழைத்தலின் வித்தை பேணி வளர்ப்பதற்கு நிறுவப்பட்டுள்ள இளநிலை திருப்பணி பயிற்சியகம் தனிப்பட்ட சமய பயிற்சி வழியாகவும் குறிப்பாக தகுந்த அருள் வாழ்வு வழிகாட்டல் வழியாகவும் மாணவர்கள் தாராள மனத்தோடும் தூய உள்ளத்தோடும் மீட்பராகிய கிறிஸ்துவை பின்பற்ற தயாரிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் வாழ்க்கை திருப்பணி பயிற்சியகத்தின் தலைவர்களின் தந்தைக்குரிய வழிநடத்துதல் மூலமும் பெற்றோர்களின் தகுந்த ஒத்துழைப்பு மூலமும் மாணவர்களின் வயது, உளப்பாங்கு, வளர்ச்சி பருவம் ஆகியவற்றிற்கேற்பவும் சிறந்த உளவியல் கோட்பாடுகளுக்கு முற்றிலும் பொருந்தவும் அமைய வேண்டும். தகுந்த வாழ்க்கை அனுபவம் பெறுவதற்கும் தங்கள் குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதற்குமான வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும். மேலும் முதுநிலை திருப்பணி பயிற்சியகங்களின் குறிக்கோள், தன்மை ஆகியவற்றிற்கேற்ப தழுவியமைத்து பயன்படுத்த வேண்டும். மாணவர்கள் வேறு வாழ்க்கை துறையை தேர்ந்து கொள்ள நேர்ந்தாலும் எளிதாக தொடர்ந்து படிக்கக்கூடிய வகையில் அவர்களின் பாடத்திட்டம் அமைதல் வேண்டும். அந்தந்த இடங்களின் சூழ்நிலைக்கேற்ப சில தனிப்பட்ட நிறுவனங்கள் இளநிலைத திருப்பணி பயிற்சியகங்களின் குறிக்கோள்களை நிறைவேற்றுகின்றன. இந்நிறுவனங்களில் பயிலும் இளைஞர்களிடையேயும் வாலிபர்களிடையேயும் மற்ற பள்ளிகளில் அல்லது வேறு வகையில் பயிற்சிகள் பெறும் மாணவர்களிடையேயும் ஒரே கவனத்துடன் அழைத்தலின் வித்தை போற்றி வளர்க்க வேண்டும். மேலும் வயது கடந்த பின் இறை அழைத்தலை ஏற்பவர்களுக்கான நிறுவனங்களும் பிற முயற்சிகளும் வளருமாறு கவனம் செலுத்த வேண்டும். முதுநிலை திருப்பணி பயிற்சியகங்களை முறைப்படுத்தல். அருள்பணி தன்மை கொண்ட பயிற்சி. திருப்பணியாளர்களை உருவாக்க முதுநிலை திருப்பணி பயிற்சியகங்கள் இன்றியமையாதன. இங்கு ஆசிரியரும் திருப்பணியாளரும் அருள் பணியாளருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல் மக்களின் உண்மையான அருள் பணியாளர்களாக மாணவர்கள் உருவாக்கப்படுவதற்கு ஏற்ற விதமாக அவர்களது பயிற்சி முழுவதும் அமைய வேண்டும். கடவுள் வெளிப்படுத்திய வார்த்தையை அவர்கள் மேன்மேலும் நன்கு புரிந்து கொள்ளவும் நன்கு தியானித்து அதனை தங்களுடையதாக்கவும் சொல்லாலும்
செயலாலும் அதனை எடுத்துக்காட்டவும் வார்த்தை பணிக்கு அவர்களை தயாரிக்க வேண்டும். தாங்கள் இறைவேண்டல் செய்யும் போதும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை நிகழ்த்தும் போதும் திருவிருந்து கொண்டாட்டம் அருளடையாளங்கள் மூலமாக நிறைவாழ்வு பணியை நிறைவேற்றும் வகையில் வழிபாட்டு பணிக்கும் தூய்மைப்படுத்தும் பணிக்கும் அவர்களை தயாரிக்க வேண்டும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்த மார்க்கு அதிகாரம் 10 இறைவாக்கியம் 45 யோவான் அதிகாரம் 13 இறைவாக்கியம் 12-17 வரை. கிறிஸ்துவை மக்களுக்கு காட்ட கற்றுக்கொள்ளவும் அனைவரின் அடிமைகளாக மாறி பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர. 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறைவாக்கியம் 19. திருப்பணி மாணவர்களை அருள் பணியாளர் பணிக்கு தயாரிக்க வேண்டும். ஆகையால் அருள்வாழ்வு, அறிவு வளர்ச்சி, ஒழுங்குமுறை ஆகியவற்றை சார்ந்த எல்லா பயிற்சி திட்டங்களும் இந்த அருள் பணியையே நோக்கமாக கொண்டு ஒருமித்த செயலாக அமைய வேண்டும். குறிக்கோளை அடைவதற்கு இயக்குநர்களும் ஆசிரியர்களின் ஆயரின் அதிகாரத்துக்கு உண்மையில் கீழ்ப்படிந்து ஆர்வத்துடன் ஒரே மனத்துடனும் உழைக்க வேண்டும். இயக்குநர்களையும் ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுத்தல் மாணவர்களின் பயிற்சி சிறந்த விதிமுறைகளையும் குறிப்பாக தகுதியுடைய ஆசிரியர்களையும் பொறுத்தது. எனவே திருப்பணி பயிற்சியகம் தலைவர்களையும் ஆசிரியர்களையும் மிகச் சிறந்தவர்களுள் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்கள் உறுதியான கோட்பாட்டிலும் தகுந்த அருள்பணி அனுபவத்திலும் அருள் வாழ்வு பயிற்சியிலும் ஆசிரியவியல் பயிற்சியிலும் கவனமாக தயாரிக்க பெற்றிருக்க வேண்டும். எனவே இக்குறிக்கோளை அடையும் வண்ணம் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும், அல்லது தகுந்த முறையில் அமைந்த பாடத்திட்டங்களையும் அருள்பணி பயிற்சியக இயக்குநர்களுக்காக அவ்வப்போது நடத்தப்பெற வேண்டிய கருத்தரங்குகளையுமாவது ஊக்குவிக்க வேண்டும். திருப்பணி பயிற்சியின் வெற்றி தங்களின் சிந்தனை செயல்முறைகளை எந்த அளவுக்கு பொறுத்துள்ளது என்பதை இயக்குநர்களும் ஆசிரியர்களும் நன்கு உணர வேண்டும். திருப்பணி பயிற்சியக முதல்வரின் தலைமையின் கீழ் சிந்தனையிலும் செயலிலும் ஆசிரியர்கள் மிக நெருங்கி ஒன்றித்திருப்பார்களாக. அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. யோவான் அதிகாரம் 17 இறைவாக்கியம் 11 என்ற ஆண்டவரின் வேண்டுதலுக்கிணங்க ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளும் மாணவர்களுடனும் இணைந்து ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும். இதனால் மாணவர்களுக்கு தங்கள் அழைத்தலின் மேலுள்ள மகிழ்வு பெருகும். திருப்பணி பயிற்சியகத்தில் உழைப்பவர்களை ஆயர் நிலையான அன்புசார் அக்கறையோடு ஊக்குவிக்க வேண்டும். கிறிஸ்துவில் தம் உண்மையான தந்தை என்று மாணவர்களுக்கு எண்பிக்க வேண்டும். இறுதியாக திருப்பணியாளர்கள் அனைவரும் திருப்பணி பயிற்சியகத்தை மறைமாவட்டத்தின் இதயமாக கருதி அதற்கு மனமுவந்து உதவ வேண்டும். நேரிய நோக்கத்தை ஆராய்தல். திருப்பணி மாணவர்களின் நேரிய நோக்கம் மனச்சுதந்திரம், அருள்நெறி, ஒழுக்க, அறிவு தகுதிகள், உடல் உளநலம், குடும்பத்திலிருந்து ஒரு வேளை பெற்றிருக்கக்கூடிய குணநலன்கள் ஆகியவற்றை அவர்களது வயதையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு விழிப்புடன் ஆராய வேண்டும். மேலும் திருப்பணி நிலைக்குரிய கடமைகளை நிறைவேற்றவும் அருள்பணியைச் செய்யவும் தேவையான ஆற்றல் அவர்களிடம் உண்டா என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். திருப்பணியாளர்களின் பற்றாக்குறை வருந்தத்தக்கதுதான் என்றாலும் கூட திருப்பணி மாணவர்களை ஆய்ந்து தேர்ந்தெடுப்பதில் கண்டிப்பு தேவை. தகுதியானவர்களை ஏற்றுக்கொண்டு தகுதியற்றவர்களை தொடக்கத்திலேயே பிற பணிகளை ஏற்க தந்தைக்குரிய பண்போடு வழிகாட்டி தங்களது கிறிஸ்தவ அழைத்தலை உணர்ந்தவர்களாய் பொதுநிலையினரின் தூது பணியில் ஆர்வமுடன் உழைக்கவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் திருப்பணியாளர்களின் பற்றாக்குறையால் தமது திருச்சபையை அல்லலுற விடமாட்டார். பல மறைமாவட்டங்களுக்கான பொது திருப்பணி பயிற்சியகங்கள். ஒவ்வொரு மறைமாவட்டமும் தனக்கென திருப்பணி பயிற்சியகத்தை கொண்டிருக்க இயலாத போது பல மறைமாவட்டங்களுக்கென்றோ மண்டலத்திற்கென்றோ நாட்டிற்கென்றோ பொதுவான திருப்பணி பயிற்சியகங்களை நிறுவிப்பேண வேண்டும். இவ்வாறு தலையாய பணியாக கருதப்பட வேண்டிய திருப்பணி மாணவர்களின் சீரிய பயிற்சியை பயன்மிகு முறையில் அளிக்க முடியும். இத்திருப்பணி பயிற்சியகங்கள் மண்டல அளவிலோ நாட்டளவிலோ அமைந்தவையாயின் அந்தந்த இடத்து ஆயர்களின் சட்டங்களின்படி இயங்கட்டும். இச்சட்டங்கள் திருத்தூது ஆட்சிப்பீடத்தின் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாய் உள்ள திருப்பணி பயிற்சியகங்களில்
ஒவ்வொருவரின் தனி வளர்ச்சிக்கும் உதவும் முறையில் அவர்களை தகுந்த முறையில் சிறு சிறு குழுக்களாக பிரிக்க வேண்டும். ஆயினும் நிர்வாகத்திலும் கல்வி திட்டத்திலும் ஒருமைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அருள் வாழ்வு பயிற்சியில் ஆழ்ந்த கவனம் செலுத்தல். அருள் வாழ்வை வளர்ச்சியுறச் செய்தல். அருள் வாழ்வு பயிற்சியானது கோட்பாட்டு மற்றும் அருள் பணி பயிற்சிகளோடு நெருங்கிய தொடர்புடையதாக அமைய வேண்டும். சிறப்பாக அருள் வாழ்வு வழிகாட்டின் துணையுடன் தந்தையாகிய கடவுளோடு அவர் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரில் நெருங்கி நிலையாக ஒன்றித்து வாழக் கற்றுக்கொள்ளும் வகையில் இப்பயிற்சி அமைய வேண்டும். அவர்கள் திருப்பணி திருநிலைப்பாட்டால் திருப்பணியாளராகிய கிறிஸ்துவுக்கு ஒத்தவர்களாக உருவாக்கப்படுவார்கள். ஆகவே தங்களின் வாழ்வு முழுவதையும் கிறிஸ்துவோடு இணைப்பதன் மூலம் கிறிஸ்துவின் நண்பர்களாக வாழ அவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பாஸ்கா மறைபொருளை வாழ்வதன் மூலம் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களும் இம்மறைபொருளை வாழ வழிவகுக்கின்றனர். அவர்கள் கடவுளின் வார்த்தையை பற்றுறுதியுடன் தியானிப்பதிலும் திருச்சபையின் மறை நிகழ்ச்சிகளில் குறிப்பாக நற்கருணை கொண்டாட்டத்தில் செயல்முறையில் பங்கேற்பதிலும் திருப்புகழ் மாலையை வெண்டுவதிலும் கிறிஸ்துவை தேடும்படி கற்பிக்கப்பட வேண்டும். மேலும் தங்களை அனுப்பிய ஆயர் தாங்கள் யாரிடம் அனுப்பப்பட்டார்களோ அம்மக்கள், குறிப்பாக ஏழைகள், குழந்தைகள், நோயாளிகள், பாவிகள், இறை நம்பிக்கையற்றோர் ஆகியோரிடம் கிறிஸ்துவை தேடும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் நீத்த போது தம் சீடருக்கு தாயாக அளித்த பேறு பெற்ற கன்னி மரியாவுக்கு செய்குரிய நம்பிக்கையோடு அவர்கள் அன்பும் வணக்கமும் செலுத்த வேண்டும். திருச்சபையில் வழங்கி வரும் பக்தி முயற்சிகளை அவர்கள் ஆர்வமுடன் பின்பற்ற வேண்டும். ஆனால் அவர்களது அருள்வாழ்வு பயிற்சி இம்முயற்சிகளோடு நின்று விடாமலும் வெறும் சமய உணர்ச்சி அளவிலேயே அடங்கியிராமலும் கவனித்துக் கொள்ள வேண்டும். திருப்பணி மாணவர்கள் நற்செய்தி காட்டும் வழிக்கேற்ப வாழ கற்க வேண்டும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் உறுதி பெற வேண்டும். மேற்கூறிய நற்பண்புகளை கடைபிடிப்பதால் அவர்கள் இறைவேண்டல் மனப்பாங்கை பெற்றுக் கொள்வார்கள். அழைத்தலில் உறுதியும் பாதுகாப்பும் அடைவார்கள். பிற நற்பண்புகளை வளரச் செய்வார்கள். எல்லா மக்களையும் கிறிஸ்துவின் பால் இட்டுச் செல்லும் ஆர்வம் அவர்களிடையே வளரும். திருச்சபை எனும் மறை பொருள் உணர்வை வளர்த்தல். இத்திருச்சங்கம் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துரைத்துள்ள திருச்சபை எனும் மறைபொருள் உணர்வால் மாணவர்கள் நிரம்பி இருக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்துவின் பதிலாளாகிய திருத்தந்தையோடு மனத்தாழ்மை மற்றும் பிள்ளைக்குரிய அன்போடு ஒன்றித்திருப்பார்கள். திருநிலைப்படுத்தப்பட்ட பின் ஆயருக்கு நேர்மையுள்ள உதவியாளர்களாக இருப்பார்கள். சகோதர திருப்பணியாளர்களோடு இணைந்து ஒத்துழைப்பார்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் பால் மக்களை ஏற்கும் ஒற்றுமைக்கு சான்று பகர்வார்கள். கிறிஸ்துவின் திருச்சபைக்கு அன்பு காட்டும் அளவிற்குதான் ஒருவர் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறார் என்று தூய அகஸ்தின் கூறியுள்ளார். இக்கூற்றை மனத்தில் கொண்டு திருச்சபையின் முழு வாழ்விலும் மாணவர்கள் பரந்த உள்ளத்தோடு பங்கேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரம் செலுத்துவதற்கோ பதவிகள் பெறவோ தாங்கள் அழைக்கப்படவில்லை. மாறாக இறைப்பணிக்கும் அருள் பணிக்கும் தங்களையே முற்றிலும் கையளிக்கவே அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். திருப்பணி நிலைக்குரிய கீழ்ப்படிதல், எளிய வாழ்வு முறை, தன்னல மறுப்பு, மனப்பாங்கு ஆகியவைகளில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க தனிப்பட்ட கவனம் காட்ட வேண்டும். இதனால் சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டனவாயினும் அவை அவர்களுக்கு ஒவ்வாதனவாக இருக்கும்போது அவற்றையும் தியாகம் செய்யும் மனப்பாங்கு இயல்பாக உருவாகும். மேலும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவுக்கு ஒத்த வண்ணம் வாழ அவர்கள் பழகிக் கொள்வார்கள். மாணவர்கள் தாங்கள் ஏற்கப் போகும் பொறுப்புகள் பற்றி நன்கு அறிந்திருக்க ஆவண செய்ய வேண்டும். திருப்பணி வாழ்வில் ஏற்படும் எந்த இடரையும் அவர்களிடமிருந்து மறைத்தல் ஆகாது. அதே வேளையில் அவர்கள் பிற்கால வாழ்வியல் ஆபத்துகள் பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருத்தலும் தகாது. மாறாக தங்கள் அருள் வாழ்விற்கான ஆற்றலை அவர்கள் ஆற்றப் போகும் அருள் பணியிலிருந்து பெரும் வண்ணம் அவர்கள் பயிற்சி அமைய வேண்டும். மனத்துறவு வளர்ச்சிக்கான கல்வி. தங்களுடைய வழிபாட்டு முறையிலுள்ள தூய நிலையான விதிகளுக்கு ஏற்ப திருப்பணி, மனத்துறவாகிய மாண்பொரு மரபை பின்பற்றுகின்ற மாணவர்களை அவ்வாழ்வு நிலைக்கென பின்பற்றுகின்ற மாணவர்களை அவ்வாழ்வு நிலைக்கென கவனத்துடன் பயிற்றுவிக்க வேண்டும். இத்தகைய வாழ்வில் அவர்கள் விண்ணரசின் பொருட்டு திருமண வாழ்வை துறக்கின்றனர்.
மத்தேயு அதிகாரம் 19. இறைவாக்கியம் 12. புதிய உடன்படிக்கைக்கு உள்ளார பொருத்தமானதாகிய பிளவுபடாத அன்போடு ஆண்டவரை பற்றிக் கொள்கிறார்கள். வருங்கால உலகில் நிகழவிருக்கும் நமது உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகர்கிறார்கள். லூக்கா அதிகாரம் 20. இறைவாக்கியம் 36. தங்கள் திருப்பணி அலுவலில் எல்லாருக்கும் எல்லாமாய் இருக்கச் செய்யும் நிறைவான அன்பை தொடர்ந்து செலுத்த மிகவும் ஏற்ற உதவியை பெறுகின்றனர். தாங்கள் எவ்வளவு நன்றியுடன் இவ்வாழ்க்கை நிலையை ஏற்க வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளார உணர்வார்களாக. இது திருச்சபை சட்டப்படி தேவைப்படுவதென மட்டும் கருதாது கடவுளின் அளப்பரிய கொடை எனவும் உணர வேண்டும். இக்கொடையை பெறுவதற்காக மனத்தாழ்மையுடன் அவர்கள் கடவுளை வேண்டுதல் தேவை. தூய ஆவியரின் தூண்டுதலாலும் அருள் துணையாலும் தாமாகவே தாராள மனத்துடன் இக்கொடைக்கு ஏற்ப ஒழுகுவார்களாக. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையேயுள்ள அன்பை குறிக்கும் கிறிஸ்தவ திருமணத்தின் எபேசியர் அதிகாரம் 5. இறைவாக்கியம் 22, 23. கடமைகளையும் மேன்மைகளையும் திருப்பணி மாணவர்கள் சரியாக உணர வேண்டும். அதே வேளையில் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்படும் கன்னிமையின் தனிச்சிறப்பை அறிந்து உணர்வார்களாக. இவ்விதம் ஆழ்ந்து சிந்தித்து தாராள மனத்துடன் முடிவு செய்து உடல் உயிர் அனைத்தையுமே கடவுளுக்கே கையளிப்பார்களாக. குறிப்பாக இன்றைய சமுதாயத்தில் தங்களின் கற்புக்கு ஊறு விளைவிக்கும் ஆபத்துகளை எதிர்கொள்வது பற்றி அவர்களை எச்சரிக்க வேண்டும். இறையுதவிகள், மனித உதவிகள் ஆகியவற்றின் துணையோடு மனத்துறவை தங்கள் வாழ்வோடு பொருத்தமாக இசைவுபடுத்த மாணவர்கள் கற்றுக்கொள்வார்களாக. இதனால் தங்களின் வாழ்வுக்கு பணிக்கும் மனத்துறவால் ஊறு விளையாதவாறு அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அத்தோடு உடலையும் உள்ளத்தையும் அடக்கி ஆளும் ஆற்றலில் அதிக வளர்ச்சியும் மிகுந்த முதிர்ச்சியும் பெறுவர். இவற்றோடு நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள பேறு பெற்றோர் நிலையையும் மிக நன்கு உணர்ந்தறிவார்கள். தன்னடக்கத்தில் வளர்ச்சியுறல். கிறிஸ்தவ கல்வி முறையின் விதிகள் துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு நலமான உளவியல், ஆசிரியவியல் ஆகியவற்றின் இன்றைய கண்டுபிடிப்புகளால் அவை தக்க முறையில் நிறைவு செய்யப்பட வேண்டும். ஆகவே நுட்பமான அறிவோடு திட்டமிட்ட பயிற்சியினால் தேவையான மனித முதிர்ச்சியையும் மாணவர்களில் கொணர வேண்டும். இம்முதிர்ச்சி உளவுறுதி, சீர்தூக்கி முடிவெடுப்பதற்கான திறமை, ஆள்களையும் நிகழ்ச்சிகளையும் சரியாக மதிப்பிடும் ஆற்றல் ஆகியவற்றில் விளங்கும். மாணவர்கள் நற்குணம் உடையவர்களாக தங்களையே தக்க முறையில் உருவாக்க பழகிட வேண்டும். உளத்திடத்தை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக மக்களால் மதிக்கப்படுபவையும் கிறிஸ்துவின் பணியாளருக்குரியவையுமான நற்பண்புகளை போற்ற மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்திலே நேர்மை, நீதியின் பால் நிலையான பற்று, உறுதிமொழியில் தவறாமை, நடத்தையில் நற்பழக்கங்கள், பேச்சில் அன்போடு கூடிய அடக்க ஒடுக்கம் ஆகியவை இந்நற்பண்புகளாகும். திருப்பணி பயிற்சியகத்தின் ஒழுங்குகள் மாணவர்களின் கூட்டு வாழ்வுக்கும் பிறரன்புக்கும் உறுதியான பாதுகாப்பு மட்டுமே என கருதக்கூடாது. அவை மாணவர்கள் தங்களையே கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெறவும் ஆளுமை முதிர்ச்சியில் உறுதியாய் வளரவும் உதவுகின்றன. திருச்சபையின் திட்டமிடப்பட்டு ஆற்றப்படும் பயன்தரும பணிக்கு பேருதவியாக விளங்கும் நற்குணங்களை அவர்களிடம் உருவாக்குகின்றன. எனவே திருப்பணி பயிற்சியகத்தின் ஒழுங்குகள் முழு திருப்பணி பயிற்சியின் இன்றியமையாத ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். உள்ளார்ந்த உறுதிப்பாடு அல்லது மனச்சான்றின் படியும். ரோமையர் அதிகாரம் 13. இறைவாக்கியம் 5. இயல்பு கடந்த காரணங்களை முன்னிட்டும் பயிற்சியகத்தின் தலைவர்களின் அதிகாரத்தை ஏற்கும் ஓர் உள்மனநிலையை மாணவர்களில் உருவாக்கும் வகையில் திருப்பணி பயிற்சியகத்தின் ஒழுங்குகள் அமைய வேண்டும். ஒழுங்கு முறைகள் மாணவர்களின் வயதிற்கேற்ப அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தம்மையே அடக்கி ஆள சிறிது சிறிதாக கற்றுக்கொள்வர். சுதந்திரத்தை நன்முறையில் பயன்படுத்தவும் இயல்பாகவும் ஊக்கமுடனும் செயலாற்றவும் உடன் சகோதரரோடும் பொது நிலையினரோடும் ஒத்துழைக்கவும் பழகுவர். பக்தி மற்றும் மௌனம்பேல் உள்ள ஆர்வமும் ஒருவருக்கொருவர் உதவும் ஆவலும் நிறைந்துள்ள திருப்பணி பயிற்சி முறை முழுவதும் ஒரு வகையில் திருப்பணியாளரின் எதிர்கால வாழ்விற்கு தொடக்கமாக விளங்கும் முறையில் அமைய வேண்டும். அருள் பணி பயிற்சி. அருள் வாழ்வியல் பயிற்சி மிகவும் உறுதியான அடிப்படையின் மேல் அமைந்திருக்க வேண்டும். திருப்பணி மாணவர்கள் தங்களது அழைத்தலை முதிர்ச்சியான முடிவோடு தழுவ வேண்டும்.
எனவே இதற்கு தேவையான ஆழ்ந்த அருள்வாழ்வு பயிற்சியின் கால வரையறையை வகுத்து தருவது ஆயர்களின் கடமையாகும். திருப்பணி நிலையை அடைய விழைவோரின் தகுதியை நன்கு ஆயும் நோக்குடன் அவர்களது படிப்பை சில காலத்திற்கு நிறுத்துவதோ அல்லது தகுந்த அருள் பணியில் அவர்களை ஈடுபடுத்துவதோ ஆயரின் பொறுப்பாகும். இதேபோன்று மண்டலங்களின் தனிச் சூழ்நிலைகளை மனத்திற்கொண்டு திருப்பணி நிலை பெற இன்றைய பொதுச்சட்டம் நிர்ணயித்துள்ள வயதை அதிகரிப்பதை பற்றியும் இறையியல் படிப்பின் முடிவில் திருப்பணி நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு முன் குறிப்பிட்ட காலத்திற்கு திருத்தொண்டர்களாக பணியாற்றச் செய்வது நன்மை பயக்குமா என தீர்மானிப்பதும் ஆயர்களின் பொறுப்பாகும். திருப்பணி படிப்பை திருத்தி அமைத்தல். மனித பண்பாட்டியலிலும் அறிவியலிலும் பயிற்சி. தங்கள் சொந்த நாட்டில் இளைஞர்கள் மேற்படிப்பிற்கு முன் மனித பண்பாடடியலிலும் அறிவியலிலும் கொண்டிருக்க வேண்டிய பயிற்சியை திருப்பணி மாணவர்கள் திருச்சபைக்கு உரித்தான திருப்பாட படிப்பை தொடங்கும் முன் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் எத்தனையோ அறிவியல் கலைகளின் மூலங்களையும் திருச்சபை ஏடுகளையும் படித்துணர்ந்து பயன்படுத்த தேவையான இலத்தின் மொழி அறிவையும் பெற்றிருப்பார்களாக. ஒவ்வொருவரும் தத்தம் வழிபாட்டு முறையின் மொழியை கற்றுத் தெளிவதும் இன்றியமையாததாகும். அதே சமயத்தில் விவிலியமும் மரபும் எழுதப்பட்டுள்ள மொழிகளில் தகுந்த அறிவு பெறுமாறு மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். திருச்சபை சார்ந்த படிப்புகள். கிறிஸ்துவின் மறைபொருள் மனித வரலாறு முழுவதிலும் தாக்கம் கொணர்கிறது. திருச்சபையில் தொடர்ந்து இயங்குகிறது. சிறப்பாக திருப்பணியில் செயல்படுகிறது. மெய்யியல், இறையியல் பாடங்கள் கிறிஸ்துவின் இம்மறைபொருளை மாணவர்களுக்கு மேன்மேலும் வெளிப்படுத்த இணைந்து செயல்படும் வகையில் தகுந்த முறையில் தொகுத்தமைக்கப்பட வேண்டும். இதுவே திருச்சபை சார்ந்த படிப்புகளை திருத்தியமைக்கும் போது முக்கியமாக மனத்தில் கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. திருப்பணி மாணவர்கள் தங்களது பயிற்சி காலத்தின் தொடக்கத்திலேயே இக்கருத்தை நன்கு உணருமாறு செய்ய வேண்டும். இதற்காக திருச்சபை சார்ந்த படிப்புகளை தகுந்த கால வரையறை கொண்ட அறிமுக பயிற்சியோடு தொடங்க வேண்டும். இப்பயிற்சியின் போதே நிறைவாழ்வின் இறைத்திட்டம் மாணவர்களுக்கு விளக்கிக் கூறப்பட வேண்டும். இதனால் மாணவர்கள் திருச்சபை சார்ந்த படிப்புகளின் பொருளையும் அமைப்பையும் அருள்பணி தன்மையையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பையும் காண்பர். அதே நேரத்தில் தங்கள் முழு வாழ்வையும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைத்து அதில் ஊறித் திளைக்க உதவி பெறுவர். மகிழ்ச்சியான உள்ளத்தோடு தங்களையே கையளித்து தங்களது அழைத்தலை தழுவுவதற்கு அவர்கள் உறுதி பெறுவர். மெய்யியல் படிப்பு. மனிதர், உலகம், கடவுள் பற்றிய உறுதியான தொடர்புடைய அறிவை திருப்பணி மாணவர்கள் முதலாக பெற வேண்டும் என்றுமே ஏற்புடைத்த மெய்யியல் மரபு செல்வத்தில் மாணவர்கள் ஊன்றிருக்க வேண்டும். அத்தோடு தற்கால மெய்யியல் ஆராய்ச்சிகள், தங்களது நாட்டில் செல்வாக்கு கொண்டுள்ள மெய்யியல் ஆராய்ச்சிகள், தற்கால அறிவியல் முன்னேற்றம் ஆகியவை பற்றி அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தற்காலத்தின் தன்மையை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் தற்கால மனிதருடன் உரையாடல் நடத்த தயாரிக்கப்படுவர். இவை அனைத்தையும் கண்முன் கொண்டு மெய்யியல் கற்றுத்தரப்பட வேண்டும். உண்மையை ஊக்கமுடன் தேடி அடைந்து கடைபிடித்து அதனை எண்பிக்கும் ஆவலை மாணவர்களிடத்தில் தூண்டும் வகையிலும் மனித அறிவின் வரம்புகளை உணர்ந்து ஒழுகும் நேர்மையை அவர்கள் பெறும் வகையிலும் கற்பிக்கும் முறை அமைய வேண்டும். மெய்யியலுக்கும் வாழ்வியல் உண்மையான சிக்கல்களுக்குமிடையே உள்ள தொடர்புக்கும் மாணவர்களின் மனத்தை கலக்குகின்ற வினாக்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்பிக்கை பேரொளியில் ஆராயப்படும் மீட்பின் இறை திட்டத்திற்கும் மெய்யியல் விளக்கச் சான்றுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பையும் கண்டுணர மாணவர்களுக்கு உதவ வேண்டும். இறையியல் படிப்பு. இறை வெளிப்பாட்டிலிருந்து கத்தோலிக்க கோட்பாடுகளை மாணவர்கள் சரிவர பெற்றவற்றை ஆழ்ந்துணர்ந்து உணர்ந்தவற்றை தங்கள் அருள் வாழ்வுக்கு உணவாக கொள்ள வேண்டும். அவற்றை அவர்கள் திருப்பணி சார்ந்த அலுவல்களை ஆற்றும் போது பறைச்சாற்றவும் விளக்கிக் கூறவும் காக்கவும் வேண்டும். இந்நோக்குடன் இறையியலானது நம்பிக்கை ஒளியில் திருச்சபை ஆயிரியம் காட்டும் வழியில் கற்பிக்கப்பட வேண்டும். இறையியல் முழுவதும் ஆன்மா போன்று அமைய வேண்டிய விவிலிய பாடம் தனி கவனத்துடன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏற்ற முன்னுரைக்கு பின்பு அவர்களுக்கு விவிலிய பொருள்கோள் முறையை நன்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்கள் இறை வழிபாட்டின் உயரிய உண்மைகளை உணர்ந்து கொள்வதோடு விவிலியத்தை படித்து தியானிப்பதன்
மூலம் ஊட்டமும் தூண்டுதலும் பெறுவார்களாக. கோட்பாட்டு இறையியல் பின்வருமாறு அமைய வேண்டும். முதற்கண் விவிலிய மைய கருத்துகள் விளக்கப்பட வேண்டும். இறை வழிபாட்டின் ஒவ்வொரு உண்மையையும் விளக்கவும், வழுவின்றி வழி வழியாக அளிக்கவும் கீழே மேலை தந்தையர்கள் ஆற்றியுள்ள பணிகளை மாணவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். சமய கோட்பாடுகளின் பிற்கால வரலாற்றையும் அவை திருச்சபை பொது வரலாற்றோடு கொண்டுள்ள தொடர்பையும் தெளிவாக காட்ட வேண்டும். அடுத்து நிறைவாழ்வின் மறை நிகழ்வுகளை எவ்வளவுக்கு தெளிவாக்க முடியுமோ அவ்வளவுக்கு தெளிவாக்கும் எண்ணத்துடன் மாணவர்கள் தூய தோமாவை ஆசிரியராக கொண்டு தொடர்ந்து ஆய்ந்து சமய உண்மைகளையும் அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பையும் ஆழ்ந்து உணர கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை முழு வாழ்விலும் இறை வழிபாட்டுச் செயல்களிலும் இம்மறையுண்மைகள் இருந்து செயல்படுவதைக் கண்டுணர அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனித சிக்கல்களுக்கு இறை வழிபாட்டின் ஒளியில் தீர்வு கண்டடையவும், இறை வழிபாட்டின் மாறா உண்மைகளை மனித வாழ்வியல் மாறுகின்ற நிலையோடு தொடர்புபடுத்தி அவற்றை இன்றைய மக்களுக்கு ஏற்ற முறையில் எடுத்துரைக்கவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்ற இறையியல் பாடங்களையும் கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளோடும் மீட்பின் வரலாற்றோடும் அதிக உயிரோட்டத்துடன் தொடர்புபடுத்தி புதுப்பிக்க வேண்டும். ஒழுக்க இறையியல் நிறைவாக்கம் பெரும்படியாக தனிக்கவனம் செலுத்த வேண்டும். இப்பாடத்தில் அறிவியல் அடிப்படையில் தரப்படும் விளக்கங்கள் விவிலிய படிப்பினையால் அதிக ஊட்டம் பெற்று மக்களின் கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மையையும் உலக வாழ்விற்கு பயன்படும் முறையில் செயல்பட வேண்டிய அவர்கள் தம் அன்பு கடமையையும் எடுத்துணர்த்த வேண்டும். இதேபோன்று இத்திருச்சங்கம் செயல்படுத்துமாறு அறைகூவல் விடுத்துள்ள திருச்சபை பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தின் கண்ணோட்டத்தில் திருச்சபையின் மறை பொருளை கண்முன் கொண்டு திருச்சபை சட்டவியலையும் திருச்சபை வரலாற்றையும் கற்பிக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ உணர்வுக்கு முதன்மையான இன்றியமையாத ஊற்றாக கருதப்பட வேண்டிய திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் 15 எண்களில் கூறப்பட்டுள்ளபடி கற்பிக்கப்பட வேண்டும். வெவ்வேறு மண்டலங்களின் சூழ்நிலைகளை தகுந்த முறையில் கருத்தில் கொண்டு திருத்தூது ஆட்சி பீடத்திலிருந்து பிரிந்து நிற்கும் சபைகளை பற்றியும் சபை சமூகங்களை பற்றியும் மாணவர்கள் மேன்மேலும் அறியச் செய்ய வேண்டும். இதனால் மாவர்கள் இத்திருச்சங்கத்தின் விதிகளுக்கொப்ப எல்லா கிறிஸ்தவர்களிடையேயும் ஒற்றுமையை மீண்டும் கொணர உழைக்க இயலும். அந்தந்த நிலப்பகுதிகளில் மிகுதியாக பரவியுள்ள மற்ற சமயங்கள் பற்றி அறிவையும் அவர்களுக்கு புகட்ட வேண்டும். இவ்வாறு கடவுளின் ஏற்பாட்டிற்கொப்ப இந்த சமயங்களில் காண கிடக்கும் உண்மையானவற்றையும் நலமானவற்றையும் அவர்கள் இன்னும் ஆழமாக அறிந்து ஏற்பார்கள். தவறுகளை மறுத்துரைக்க வாதாட கற்றுக்கொள்வார்கள். அத்தோடு உண்மையின் ஒளியை முழுமையாக பெற்றுக் கொள்ளாதவர்களோடு அதனை பகிர்ந்து கொள்ளவும் அறிவார்கள். கற்பிக்கும் முறைகளை திருத்தியமைத்தல் கோட்பாடுகளில் அவர்களுக்கு அளிக்கும் பயிற்சியானது வெறுமனே கருத்துக்களை வெளியிடுவதில் மட்டும் அமையக்கூடாது. மாறாக அது மாணவர்களுடைய உண்மையான ஆழ்ந்த உருவாக்கத்தையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். எனவே விரிவுரைகள், கலந்து ஆய்தல், கருத்தரங்குகள் ஆகியவற்றை சார்ந்த கற்பிக்கும் முறைகள் திருத்தியமைக்கப்பட வேண்டும். அத்தோடு மாணவர்கள் தனியாகவும் சிறு குழுக்களாக சேர்ந்தும் படிப்பில் ஈடுபடுவதற்கும் இது பொருந்தும். திருப்பணி மாணவர்களின் பயிற்சி முழுவதும் தொடர்புடையதாகவும் செறிவு கொண்டதாகவும் இருக்குமாறு கவனம் செலுத்த வேண்டும். எனவே பாடங்களும் விரிவுரைகளும் அளவுக்கு மேல் அதிகரிக்காமல் தடுக்க வேண்டும். முக்கியத்துவம் இழந்துவிட்ட அல்லது மேற்படிப்புக்கு உரிய பாடங்கள் நீக்கப்பட வேண்டும். உயர்கல்வித்துறைகள் தகுதியான உளப்பாங்கும் ஒழுக்கமும் திறமையும் கொண்டுள்ள இளைஞர்களை சிறப்பு நிறுவனங்களுக்கும் உயர் அறிவுத்துறைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புவதில் ஆயர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் திரு அறிவுத்துறைகளிலும் தேவையான மற்ற அறிவுத்துறைகளிலும் திருப்பணியாளர்கள் உயர்ந்து அறிவியல் முறைப்படி முதிர்ச்சி பெறுவார்கள். இவ்வாறு திருத்தூது பணியின் பற்பல தேவைகளை நிறைவு செய்ய இயலும். ஆயினும் அவர்களது அருள் வாழ்வு, அருள் பணி பயிற்சி, குறிப்பாக அவர்கள் திருப்பணி திருநிலைப்பாடு பெறாதிருப்பின் எவ்வகையிலும் புறக்கணிக்கப்படலாகாது. தகுந்த அருள் பணி பயிற்சியை ஊக்குவித்தல், உரையாடலுக்கு பயிற்சியளித்தல், திருப்பணி மாணவர்களுக்கு அளிக்கப்படும்
பயிற்சி முழுவதிலும் அருள்பணி பற்றிய கவனம் செலுத்த வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் திருப்பணியோடு தொடர்பு கொண்டுள்ள துறைகளில் சிறப்பாக மறைக்கல்வி அளித்தல், மறையுரை ஆற்றுதல், திருவழிபாட்டு பணி செய்தல், அருளடையாளங்களை வழங்குதல், அன்பு பணிகள் புரிதல், பாதை தவறிச் சென்றவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கும் உதவ வேண்டிய தங்கள் கடமையை ஆற்றல் ஆகியவற்றிலும் இன்னும் மற்ற அருள் பணிகளிலும் மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மக்களை அருள் வாழ்வில் வழிநடத்தும் கலையில் அவர்களுக்கு துல்லியமான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இதனால் திருச்சபையின் மக்கள் அனைவரும் முதலில் முழுமையாக உணர்ந்து தெளிந்து திருத்தூது ஆர்வத்துடன் கிறிஸ்தவ வாழ்வு வாழவும் தத்தம் வாழ்க்கை நிலைக்குரிய கடமைகளை நிறைவேற்றவும் இயலுமாறு உருவாக்கம் பெற்றிட ஆவன செய்வர். துறவற நிலையை தேர்ந்து கொள்ளும் ஆண் பெண் இருபாலரும் தங்களுடைய அழைத்தலாகிய அருள் கொடையில் நிலைக்கவும் தங்களுடைய வேறுபட்ட சபைகளின் நோக்கத்தின்படி முன்னேறவும் அவர்களுக்கு உதவி புரிய திருப்பணி மாணவர்கள் அதே அக்கறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக மக்களோடு உரையாட சீரிய உரையில் உதவும் பொருத்தமான பண்புகளை எடுத்துக்காட்டாக பிறருக்கு செவிமடுக்கும் ஆற்றல், மனித வாழ்வுச் சூழலில் பற்பல தேவைகளுக்கு அன்புணர்வோடு திறந்த உள்ளம் கொண்டிருத்தல் ஆகியவற்றை மாணவர்களிடத்தில் வளர்க்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு மனநிலைக்கான பயிற்சி. ஆசிரியவியல், சமூகவியல் முதலிய துறைகள் தர இயலும் உதவிகளை சரியான முறைகளிலும் திருச்சபை அதிகாரத்தின் விதிகளின்படியும் பயன்படுத்த அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதேபோல் பொதுநிலையினரின் திருத்தூது பணியை ஊக்குவித்து பேணி வளர்க்கவும் அதிக பயனளிக்கக்கூடிய மற்ற பல திருத்தூது பணி முறைகளை ஆதரிக்கவும் அவர்களுக்கு கருத்தாக பயிற்சி அளிக்க வேண்டும். மேலும் தங்கள் மறைமாவட்டம், நாடு அல்லது வழிபாட்டு முறை ஆகிய வரம்புகளை கடந்து நிற்கவும் நற்செய்தியை எங்கும் போதிக்க தயாராய் இருக்கும் மனநிலை கொண்டவர்களாய் திருச்சபை முழுவதன் தேவையை நிறைவேற்ற உதவி புரியவும் அவசியமான உண்மை கத்தோலிக்க உணர்வு அவர்களிடம் ஊறியிருக்க வேண்டும். திருத்தூது பணிக்கலையை மாணவர்கள் ஏற்றளவில் மட்டுமின்றி செயலளவிலும் நிறைவேற்ற கற்றிருக்க வேண்டும். தனி பொறுப்புணர்வோடும் பிறரோடு இணைந்தும் செயல்பட அவர்களால் இயல வேண்டும். இத்தகைய ஈடுபாடு படிப்பு காலத்திலேயே தொடங்கி விடுமுறை நாட்களிலும் தொடர வேண்டியதாகியால் பொருத்தமான செயல்முறைகள் மூலம் அருள் பணியில் மாணவர்கள் வயதிற்கும் இடத்தின் நிலைமைக்கும் ஏற்ப அமைய வேண்டும். ஆயர்களின் விவேகமுள்ள தீர்மானங்களின்படி அருள் பணித்துறையில் வல்லுநர்களின் கண்காணிப்பில் இவற்றை முறையாக நடத்த வேண்டும். இவ்வாறு செய்யும் நேரத்தில் இயல்புக்கு மேலான கொடைகளின் உயர்ந்த ஆற்றலையும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டும். படிப்பு காலத்திற்கு பின் நிறைவு செய்யப்பட வேண்டிய பயிற்சி. தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டிய பயிற்சி. திருப்பணி பயிற்சி குறிப்பாக தற்கால சமுதாயத்தின் சூழ்நிலை காரணமாக திருப்பணி பயிற்சியக படிப்பிற்கு பின்பும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு நிறைவு பெற வேண்டியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாட்டின் ஆயர் பேரவைகளும் இதற்காக தகுந்த வழிவகைகளை கையாள கடமைப்பட்டிருக்கின்றன. இவ்வழிவகைகள் ஏற்ற முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கு தளங்களுடன் சேர்ந்து செயல்படும் அருள்பணி பயிற்சி நிறுவனங்கள், குறிப்பிட்ட காலங்களில் நடத்தப்படும் கூட்டங்கள், ஏற்ற செயல் திட்டங்கள் போன்றவையே. இவற்றின் மூலம் இளம் திருப்பணியாளர்கள் தங்கள் அருள் வாழ்வு, அறிவு வளர்ச்சி அருள் பணியாகிய எல்லா கோணங்களிலிருந்தும் திருப்பணி வாழ்விலும் திருத்தூது பணியிலும் படிப்படியாக ஈடுபடுத்தப்படுவர். இவற்றை அதிகளவில் நாளும் புதுப்பிக்கவும் வளர்ச்சியுறச் செய்யவும் அவர்களால் இயலும். முடிவுரை. திரிதந்து பொதுச்சங்கம் தொடங்கிய அலுவலை தொடர்ந்து கிறிஸ்துவின் வருங்கால திருப்பணியாளர்களை திருச்சங்கம் ஊக்குவிக்கும் மறுமலர்ச்சிக்கு ஏற்ப உருவாக்கும் பணியை திருச்சங்க தந்தையர் திருப்பணி பயிற்சியகங்களின் இயக்குநர்களிடமும் பேராசிரியர்களிடமும் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கிறார்கள். அதே நேரத்தில் திருப்பணிக்காக தங்களை தயாரிப்பவர்கள் திருச்சபையின் நம்பிக்கையும் மக்களின் ஈடேற்றமும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பதை நன்கு உணர்ந்து இவ்விரு தொகுப்பின் ஒழுங்குகளை மகிழ்ந்த உள்ளத்தோடு ஏற்று என்றும் நிலைக்கின்ற பலனை ஏராளமாக கொடுக்குமாறு அவர்களை மிகுந்த ஆர்வத்துடன் சங்க தந்தையர் கேட்டுக் கொள்கிறார்கள். இவ்விதி தொகுப்பில் கூறப்பட்டுள்ளன யாவும் அவை ஒவ்வொன்றும் திருச்சங்க தந்தையரின் இசைவை பெற்றுள்ளன. நாமும் கிறிஸ்து நமக்கு அளித்துள்ள திருத்தூது அதிகாரத்தால்
வணக்கத்துக்குரிய தந்தையருடன் இணைந்து தூய ஆவியில் அவைகளை ஏற்றுக்கொள்கிறோம், தீர்மானிக்கிறோம், நிலைநாட்டுகிறோம். சங்கம் நிலைநாட்டிய இவை யாவையும் கடவுளின் மாட்சிக்காக செயல்படுத்துமாறு ஆணையிடுகிறோம். பவுல், கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர், தூய பேதுரு பேராலயம், ரோமை, அக்டோபர் 28, 1965. கீழே தந்தையரின் கையொப்பங்கள் தொடர்கின்றன.